இந்தோனேசியாவின் டென்பசார் நகரம். மழை நின்றதே இல்லை. மின்விளக்குகள் மின்னியது. ஆனால் ஒளி தரவில்லை. நகரம் முழுக்க ஒரு தெரியாத பயம். ஒரு இரவு. ஒரு பழைய தேவாலயத்தின் உள்ளே ஒரு பெண் மயக்க நிலையில் கிடந்தாள். அவளின் பின்னால் சுவரில் ஒரு புரந்த சிலுவை சின்னம். அது சாதாரணமில்லை. அது ஒரு எச்சரிக்கை. சிபிஐ அதிகாரி எரிக் பெஞ்சமின் இந்த வழக்கை கையாள வந்தவர். சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் எரிக் பெஞ்சமின். அவர் பேச மாட்டார். அவர் கவனிப்பார். கிரைம் சீனுக்கு வந்தவுடன் மற்றவர்கள் போல விக்டிமை பார்க்கவில்லை. அவர் நேராக அந்த சின்னத்தை பார்த்தார். இது நம்பிக்கை இல்லை. இது அழைப்பு. மர்மம் அதிகரிக்கிறது. அடுத்த சில நாட்களில் ஒரு பெரிய தொழிலதிபர் மரணம். ஒரு ஆச்சாரமியர் காணாமல் போனார். ஒரு டயரியில் அதே சின்னம். இந்த 3 சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு. அவர்கள் எல்லாம் ஒரே இரகசிய குழுவில் இருந்தவர்கள். அந்த ரகசியம் எரிக் கண்டுபிடித்த உண்மை. அந்த குழு ஒருநாள் தெய்வத்தை மீறும் சக்தியை அழைக்க முயன்றது. ஆனால் அது தோல்வி இல்லை. அது ஆரம்பம். எரிக்கிற்கு வந்த செய்தி. ஒரு இரவு. எரிக்கின் போனில் ஒரு அன்னோன் மெசேஜ். நீ தீயதை தேடவில்லை. அது உன்னை தேடுகிறது. அதுடன் ஒரு படம். ஒரு நிழல் மனிதன். அவனின் பின்னால் அந்த சின்னம் சிவப்பாக ஒளிர்கிறது. கடைசி காட்சி. எரிக் அந்த பழைய தேவாலயத்துக்குள் செல்கிறார். கதவு தானாக மூடுகிறது. காற்று பலமாக வீசுகிறது. பின்னால் யாரோ நடந்து வருகிறார்கள். ஒரு குரல். எரிக் பெஞ்சமின், நீ வந்துவிட்டாய். எரிக் திரும்புகிறார். ஆனால் யாரும் இல்லை. சுவரில் அந்த சின்னம் மட்டும் இப்போது இரத்தம் போல ஒளிர்கிறது.